been a long day without you, friends. ஆமாம், இவர் பெரிய ஒபாமா வெக்கேஷன் போய்ட்டு வந்திருக்காரு. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போடுறதே வருஷத்துக்கு ஒரு வீடியோ. இதில் வந்துட்டார், நல்லா விசாரிக்கும். கிளம்புட. இந்த வீடியோ இதை பற்றினா, ஆமாம், உலக அரசியலை பற்றி பேச வந்துட்டார் மதன் கௌரி. ஒரு 2 பேரை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். வேறு யாரும் இல்லை, நீங்கள் வேறு யாரும் இல்லை. இவன் டாக்ஸிக் எபி, இவன் எக்ஸ்ட்ரோவர்ட், நான் தான் உங்கள் இன்ட்ரோவர்ட். சரி, என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இவனை பற்றி அவனே சொல்லுவான், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை, அவனே சொல்லியிருப்பான். டாக்ஸிக் கபி. அதாவது இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசியலுக்கு வச்சுட்ருக்காங்க. சினிமா விட்டு எல்லாருமே அரசியலுக்கு வரனால சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து யார் கெட்டி காக்க போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ 2 பேர் போட்டிக்கு வந்திருக்காங்க. ஒன்று நம்ம வாட்டர்மெலன் சார், இன்னொன்று நம்ம யார் துப்பாக்கி கொடுத்தாரு, சிவகார்த்திகேயன். எஸ்கே கற்றுட்டுங்க. இந்த இன்ட்ரோவர்ட் அப்படி இருக்கானே சொல்லுவா. அப்படி நியூ இயருக்கு என்ன சொன்னான்? டெய்லி வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தான். வாக்கை காப்பாற்றினானா? இல்லையே. அதுக்கு அவனவனு குத்தம் சொல்லிட முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? சோம்பேறி பையன், ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். ஸ்போர்ட்ஸில் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. சரி, வேறு ஏதாவது பண்ணுறான்னு கேட்டால் அதுவும் இல்லை. யூடியூப்பில் வீடியோ கூட போட மாட்டான். டைம் இருக்கா? நிறையவே இருக்குது. கண்டென்ட் இருக்கா? ஓவர்லோடாக இருக்குது. இருந்தாலும் ஏன்டா வீடியோ போடணும்னு கேட்டால் சோம்பேறித்தான், வேறு ஒன்றும் இல்லை. பையன் படாதாடி நிறைய பட்டுவிட்டான். தெரியுதா? நிறைய தெரியுதா? எல்லாம் குத்து வாங்கினா தான் முதல்ல குத்துறாங்க டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. ஃபைனல் இயர் வந்துட்டான், அதான் மறுபடியும் கம்பேக் கொடுக்கலான்னு புளுத்தி மாதிரி வந்திருக்கான். புளுத்தி ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் ஓடாங்கிட்டு. நான் தான் அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட் அபி. அதாவது அவனுக்கும் இப்போ போனானே இவனுக்கும் மூத்தவன் தான் நான். எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா முன்னாடி அப்படி தான் இருந்தேன். கெத்தாக சுற்றிக்கிட்டு ஒரு போய் என்னை கேள்வி கேட்கவே முடியாது. நம்ம தான் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். அந்த லூசு போய் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான். நம்பலையா? அந்த பாருங்க எப்படி அம்சு பார்த்தாச்சா? உடம்பை ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ என்ன பிரச்சனைனா, நாடே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. சிஎம் யாருன்னு கேட்டால் நம்ம தளபதி விஜய்ங்கிறாங்க. இல்லை, 2026 வரைக்கும் காத்திருப்போம். அதுக்கு நீ ஏன்டா ப்ளூ சட்டை மரம்னு பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டால், திடீர்னு கூப்பிட்டு பேசினா இப்போ எப்படி பேச வரோம்? பேச வராது. அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஏன் வீடியோ போடுறான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கே தெரியாது. திடீர்னு வந்து மோட்டிவேட் ஆகிட்டேன்னு சொல்லி கிளம்பிடுவான். இப்போ வீடியோ எடுக்க இந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் மாட்டி வச்சுருக்கான். லூசு பைய ரத்த கவரை வாங்கி வச்சுருக்கேன் காரில். என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல, போன வாட்டி போட்ட வீடியோவுக்கு 55 வியூஸ் வந்துருக்கு. முன்னாடியை விட ரொம்ப பரவாயில்ல. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரோமா? சரி, இப்போ நான் போகிறேன், அவன் வருவான். என்னப்பா 2 வாட்டி பேசியாச்சா? மறுபடியும் வந்தாச்சு. சரி, இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி கண்டென்ட் ஓவர்லோட் ஆனதுனால உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு 5-6 பேர் அனுப்பியிருந்தீங்க. அதை மட்டும் ஏன் நான் ப்ளூ சட்டமாக பேசிகிட்ருக்கேன்? வேறு ஒன்றும் இல்லை, 2 ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன், அதை அப்படி பேசிகிட்ருக்கேன். நார்மல் ஆயிடுவேன். நான் சைடில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க.
ரேண்டமாக கான்டாக்டில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி லவ் யூன்னு சொல்லு, அதை வீடியோவாக போடு. ஏன் ஆல்ரெடி அங்கே எல்லாம் ஆமாம் இவர் 5-6 லவ் பண்ணி கிழிச்சிட்டாரு, வந்துட்டார் சொல்கிறதுக்கு. ஓடிட்டு சொல்கிறேன் சும்மாவா சொன்னேன் டாக்ஸிக்குன்ட்டு, டாக்ஸிக்காக தான் பேசுவான். இந்த பயலாம் அடித்து கொண்டுட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமாம் என்னை கொண்டுட்டா இவர் கரெக்டாக வீடியோ போட்டுருவார். அமைதியாடுறா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்மளை வந்து ஒரு பயில கண்டுக்க மாட்டான். இப்படி எதாவது சொல்லிட்டோன்னு வையன், அவ்வளோதான், கலர் அடித்து விட்ருவாங்க நமக்கு மேலே. அதனால் வாய்ப்பில்லை ராஜா. சரி அடுத்தது போ. செயல்படு. ப்ராங்க் கண்டென்ட் ஆல்ரெடி வாழ்க்கையே ப்ராங்காக தாண்டா போயிட்டுருக்கு. இதில் எங்கடா நான் ப்ராங்க் கண்டென்ட் பண்ணுறது? என்ன வச்சு தாண்டா எல்லோரும் ப்ராங்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லவனாக இருந்தனால எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டேங்கு. அதனால் எவன் எது சொன்னாலும் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கேன். அதான் இழிச்சவன் முத்திரை கொட்டி வச்சுருக்காங்களே, அப்புறம் என்னடா. அப்படி தான் இனி வந்து கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு மேலேயே தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். நம்புவோம், நம்பிக்கை தான் நான் வாழ்க்கை எல்லாம். அடுத்தது போமா. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உன் பர்த்டேக்கு ட்ரீட்டு வச்சா அதை வீடியோவாக போடு, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர். நான் ட்ரீட்டு கேட்குறத எப்போல்லாம் கேட்குறான் பார்த்தீங்களா? கேட்டால் மட்டும் பரவாயில்லையே, பிறந்தநாள் நாளைக்கு கூப்பிட்டு போயிட்டு முட்டை தக்காளி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. சும்மாவா பொழிச்சு நடிக்கிறான். முட்டை எடுத்து அடிக்க சொன்னால் குத்துறாங்க. இப்படி வச்சு இப்படிங்களா? சரி ஒன்றும் பண்ண முடியாது. வசமாக சிவான ஒரு பையன் மாட்டினான், கழுத்தா மாட்டிலே ஒரு அடி. பிறநாள் வீடியோ கொஞ்சம் நேரம் பார்த்துருப்பீங்க, ஆனால் போட்டு விடுறேன் இதையில் பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்து டக்குன்னு ட்ரிகர் ஆகி விட்டாங்க. சரி இது சரிப்படாது, கிளம்புங்கள்ட்டு வச்சு அடிதான். அதில் கூகுள் மிஸ் ஆகிட்டா. அப்படி அவனுக்கு தான் சரியான ஹிட் ஷாட் ஒன்று விழுந்திருக்கும். ஹிட் ஷாட் மிஸ் ஆகிட்டான். மிஸ்டேட்டி பார்க்கலாம். அடுத்த நம்ம பிராங்க்லின் வர்றார். பிராங்க்லின் அவரை செஞ்சு விட்டுருவோம் நம்ம. சரி அடுத்த என்னென்னு பார்ப்போமா. ஐயோ ஏதாச்சும் பண்ணேன், நான் பண்ணுறேன். அம்மாவே ஒன்றும் பண்ண மாட்டான், இதில் சொன்னால் மட்டும் பண்ணவா போகிறான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏதாச்சும் பண்ணலாம் தானே வந்திருக்கேன், பண்ணுவோம். இப்போ வந்து டாவன்சி கற்றுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதை கற்றுக்கிட்டு அப்படியே ப்ரீமியம் ப்ரோவை கற்றுக்கிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்டும் கற்றுக்கிட்டு பிளெண்டர் கற்றுக்கிட்டேன்னு வைங்களேன், மலத்திடுவார். நம்ம தான் ஒரு பேராலையும் அசைக்க முடியாது. ஆனால் அதை கற்றுக்கணுமே. டாவன்சி கற்றுக்கலான்ட்டு ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணேன், போர் அடிச்சிச்சு. ஏன் இருந்தாலும் வெளியே வந்துட்டேன். சும்மா முன்னாடிலாம் வந்து முன்னாடிலாம் ஃபோன் யூஸ் பண்ணால் போர் அடிக்குது தான் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபோன் யூஸ் பண்ணால் போர் அடிக்குது. அப்படி மாறி போச்சு எல்லாம். நல்லா வெளியே சுற்றிட்டு ஃபைனல் இயர் வந்த பிறகு அவ்வளோதான், ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் போய்ட்டுருக்கு. என்ன சொல்கிறது தெரில. என்ன டக்குன்னு நான் ஓடியாச்சு. ஒரு செம் ஓடிட்டு என்ன ஒரு செம்மு தான். அப்புறம் நான் வாழ்க்கையை திருப்பி போட்டேன், வாழ்க்கை என்ன திருப்பி போட போதுட்டு போகுது. பார்ப்போம் போடுதா இல்லையான்னு. இல்லை நம்மளை யாராவது போட போகிறாங்களா? ஆமாம் இவர் பெரிய அழகு சுந்தரி புனியை வச்சு வந்துட்டார். ஆபாச வார்த்தைகளை தவிர்ப்போம் நண்பர்களே. சரி அடுத்தது போ. நீ வேணா சண்டைக்கு வாடா. தம்பிடா நீ இறங்கியாடி, இது நம்ம ஆட்டம். டேய் உடம்புல ஒன்றும் இல்லைடா, நீ ஓடிடுவேன், நான் தானே மாட்டுவேன். சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு தெம்பில்லை. கையை அரைச்சிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. லுங்கி கட்டியிருக்கேன். ஈச் காட் போடுங்க சொல்கிறதுக்குள்ள அதுக்கு கை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? சரி அடுத்த பார்ப்போமா. உன் பர்த்டேக்கு பம்ப்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடு ப்ரோ வித்து முட்டை தக்காளி அண்டு மஞ்சத்தூள்னா வேறு ஒன்றும் இல்லை, அவன் தான் மாஸ்டர் சுனில். அவன் பிறந்த நாளைக்கு சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், ரூமில் இருக்கிற மஞ்சள் போட்டு எடுத்துகிட்டு போய் மண்டையிலேயே கொட்டிட்டேன். பட்டம் மட்டும் பரவாயில்ல, நேராக கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அந்த வெளியே வந்து முட்டை தக்காளி அதெல்லாம் வச்சு நம்மளை சாச்சுட்டான்.
நீங்களாம் முட்டையை வந்து இப்படி தூக்கி தானே வீசுவீங்க. இல்லை ஒருத்தன் ஜோயல் ஃப்ராங்க்லின் நல்ல பையன், உடச்சி அழகாக ஊற்றின. நானே மண்டையில் அடினேன், இருந்தாலும் உடச்சி ஊற்றினான். இவன் இருக்கானே மாஸ்டர் சுனில், முட்டையை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு குத்துறான், அப்படி வெளியில் குத்துறான். அவரை தோசை எடுத்துகிட்டு வந்தாங்க. தோசை எடுத்துகிட்டு வந்து அது சும்மா இல்லை, ஒருத்தன் அழகாக பூ மாதிரி. நம்ம வேறு யாரும் இல்லை, என் பேர் மறந்துச்சு, நம்ம டார்லிங் புவி. அவர் வந்து அழகாக தோசையை மேலே அழகாக தூவி விட்டான். இவன் அப்படில எறிகிறான், வெறி கொண்டு எறிகிறான் தோசையை. சரி, அவன் பிறந்தநாள் வருதில்ல, நியூ இயருக்கு பார்த்துக்கலாம். எனக்கு ஜோயல் ஃப்ராங்க்லின் நினச்சதான் ரொம்ப கவலையாக இருக்குது. பயந்து போயிட்டான். சரி, என்ன போதுன்னு பார்ப்போம். இவருக்கு அவன் அன்னைக்கு சிதைச்சிருவான். இன்னைக்கு ரெடியாக தான் இருக்கும் எல்லோரும். சும்மாவே கதையை விட்டுட்டு கண்டென்ட்டுக்கு வாடா. சரி சரி, வரேன் வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, புலம்ப ஆரம்பிச்சா புலம்பிட்டே போயிடுவாட்டு. சரிடா. சரி, அடுத்த இது பார்ப்போம். சம்திங் ட்ரோல். என்ன இதையே எடுத்து பண்ணிக்குவேன், நானே என்ன ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஒழுங்காக போடுவேன்னு சொல்லிட்டு போடாமல் இருக்கேன் அப்படியே நீங்கள் கேட்கலாம். இப்போ சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவீங்க. இது நம்ம டாக்ஸிக்கு மேலே சத்தியம். நீ கண்டென்ட் போடாதுக்கு நான் சொல்லணுமா? சாப்பிடா நீ. அடுத்தது பார்க்கலாம். இருக்கும்லே, என்ன உயிரோடு தான் இருக்கியா? உயிர் மட்டும்தானே இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இருங்க, டிஸ்டர்பன்ஸ். நார்மல் டைமில் ஒரு பையன் வரமாட்டான். யூடியூப் வீடியோ எடுக்கிறதுனால 10 பேர் வந்துடுவாங்க. எதுக்கு வருவாங்கலாம் தெரியாது. சரிங்க, அதை விடுவோம். வணக்கம்லே, உயிரோட தான் இருக்கியா? உயிரை மட்டும்தானே இருக்குது, வேற ஒன்றும் இல்லைன்னு. எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டாங்க. அடி வாங்கி இந்த பாருங்க, தெரியுதா? மாமியா மாறிட்டியா? முதுகு காட்டுறேன், நான் கிடக்கிறேன். வந்துட்டான் ஒரு அபி கோட்ஸோடு முடிக்கும். கடலுக்கு போய் குளிச்சா எப்படி ஃபேண்டில் மண் இருக்குதோ அதே மாதிரி வாழ்க்கைனா பிரச்சனை இருக்குது. தட்டில் விட்டதா இவன் தான். அதே மாதிரி வாழ்க்கைனா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே டியூன். நான் உங்கள் இன்ட்ரோட் அபி, அது நம்ம டாக்ஸிக் அபி, நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட் அபி. அடுத்த வீடியோ என்னங்கிறத அடுத்த வீடியோ போட்டால் பார்க்கலாம். அடுத்த வீடியோ போட வேண்டாம், ஏன்டா? அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அடுத்த வீடியோவில் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். கமெண்ட் பண்ணாதீங்க, கமெண்ட் கழுவி ஊற்றுங்க. இவனை ஃபஸ்ட்டு நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சோப்புகளில் ஒரு டப்பா இருக்குது, அது ஒரு தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க.